மயங்கி விட்டாவதாக இந்த ஓய்வு நாள் ஆராதனைக்கு வந்திருக்கிறவர்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் மிக அன்போடு வரவேற்கிறேன். ஆவியின் கனியும் தேவ சித்தமும் என்கிற காரியத்தை மையமா வைத்து பேச நான் ஆசைப்படுறேன். ஆவியின் கனி தேவத்திற்கு இருக்கார். லூக்காஸ் விசேஷம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 9வது வசனத்துல இப்பொழுது கோடாரியானது மரங்களின் வேர் அருகே வைத்திருக்கிறது. ஆகையால் நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும் என்றார். யோவான் இல்லையா? ரொம்ப அற்புதமான வசனம். நீங்க வசனம் வாசிக்கும் வசனத்துலதான் நம்ம ஜீவன் இருக்குது. வசனம் இல்லைன்னு சொன்னா நம்ம குழம்பி போவோம். யோவான் ஸ்நானகன் கனியை பற்றி பேசி இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் முதல் பிரசங்கமே மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் உங்களுடையது. நாம் ஒவ்வொருவரும் ஒரு மரம் நலம். அப்போ மரம் நல்ல கனி கொடுக்கணும். நல்ல கனி கொடுக்கலன்னா சொல்லுங்க, வெட்டுட்டு அக்கினி தூக்கி போட்டுருவாங்க. நம்ம இருக்கமான்னு பார்க்கணும். ஆதி ஆரம்பத்துல கூட 2 விதமான கனியை தேவன் வைத்தார், நல்லது கெட்டது. இன்னைக்கு நம்ம எந்த கனின்னு பார்க்கணும். ஆவியின் கனி நமக்கு வேணும். ஆவியின் கனி நமக்கு இல்லைன்னு சொன்னா நம்ம சரியா வாழ முடியாது. ஆவியின் கனி ஒரு மனுஷனுக்கு வரும் பொழுது நல்லா வாழணும். நம்ம கிறிஸ்தவம் சொல்றது முக்கியம் அல்ல, வாழ்க்கையில கனிதான் முக்கியம். நீங்க இந்த வசனத்தை கேட்கிறீங்க, வசனத்தோடு நான் உங்களுக்கு சொல்றேன். ஆண்டவருடைய ஃபர்ஸ்ட் மெசேஜ் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம். அப்ப மனம் திரும்பினா கனி கொடு. அவர் நமக்கு கனி கொடுத்தார். அவன் நம்மகிட்ட அதுதான் தேவன் எதிர்பார்க்கிறார். நான் ஆவியின் கனியை மையமா வச்சு பேசுற இதுல இன்னைக்கு நீங்க எல்லாம் அதை எடுத்துட்டு போகணும். ஆராதனை ரொம்ப சிறப்பா இருக்கு, ஆலயம் கூட நல்லா இருக்கு. ஆவியின் கனி நமக்கு வரும் பொழுது நம்ம அவரை பார்ப்போம். பைபிள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர் முகங்கள் வெட்கப்படவே இல்லை. நம்ம எல்லாரும் அவரை பார்க்கணும். நீங்க எல்லாரும் ஊழியம் செய்யணும். நான் மாத்திரம் எல்லாரும் நம்ம சபையில் உள்ள எல்லா சின்ன பிள்ளைல இருந்து பெரியவங்க ஊழியம் செய்யணும். நேற்றைக்கு சாயங்காலம் சில பிள்ளைகள் எல்லாம் ஊழியம் செய்தாங்க. எல்லா வாலிப பிள்ளைகள் வந்திருந்தாங்க, பிள்ளைகள் எல்லாம் வந்திருந்தாங்க. ஒருத்தர் அவங்களால முடிந்ததெல்லாம் செய்துட்டு போறாங்க. மனுஷன் பார்க்கணும்னா கர்த்தர் பார்க்கிறார். எனவே தேவ சம்பந்தத்தில் வந்திருக்கிறோம். நம்ம எப்படி இருக்கிறோம், நம்ம எப்படி கனி கொடுக்கிறோம்னு பார்க்கணும்னா ஒரே ஒரு கனிக்கு ஒரே ஒரு மரத்தை நான் உதாரணம் வைக்கிறீங்க. பலா மரம். நம்ம அந்த கன்னியாகுமரியிலையும் கேரளாலையும் சில மர இடத்துலையும் இதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. நம்ம கூட எல்லாரும் சாட்டப்பழம் எல்லாம் சாப்பிடுறோங்க. எங்க கூட இன்னைக்கு பாருங்க, அதுல நல்ல கொலைகள் இருக்கு, நல்ல மரம், அது நல்ல கனி கொடுக்கோங்க. கனியை கொடுக்கலன்னா அதை நம்ம திரும்பி பார்க்க மாட்டோம். இந்த பழத்தை எடுத்துடுங்க, அதை நாற்காலி செய்யறாங்க, டேபிள் செய்யறாங்க, வீட்டுல கட்டில் செய்யறாங்க. இப்ப அதுக்கு மாத்திரம் அதை படிக்கல. அதை படைத்த நோக்கம் என்னன்னா அது கனி கொடுக்கணும். இதெல்லாம் அதுல வருது நல்ல கனி. அந்த பலா மரத்துல 2 விதமான கனி இருக்கு. என்ன கனி இருக்கு சொல்லுங்க பாப்போம். சொல்லு, தெரியாது. ஏன் தெரியாது? நீங்க பிரசங்கம் யாராவது சொன்னாங்க, அதுதான் பிரசங்க கேட்க சமயத்துல எனக்கு என்ன பொறுத்தவரை ஜாலியா கேட்கணும். அப்ப ஒரு நாள் உங்களுக்கு பிரயோஜனம். அதுக்குதான் அந்த உதாரணங்கள்லாம் சொல்லி இயேசுப்பாவே ஓமை சொல்லி இருக்கிறார், கதையை சொல்லி இருக்கிறார், ஓமையை சொல்லி இருக்கிறார். நான் அவரை தான் ஃபாலோ பண்ண நான் விரும்புறேன். ஒரு வறுக்க ஒரு கூளை. என்ன செக்கை எல்லாரும் விரும்புவாங்க? வறுக்க செக்கை தான் விரும்புவாங்க. நல்ல கனியெல்லாம் இருக்கும். கூழஞ்சக்க பழுத்துட்டுன்னா வேண்டாங்க சார் சொல்றோம்ல. நம்ம யாரும் கூழஞ்சக்கையா இருக்கக்கூடாது. நீங்க எல்லாருமே வறுத்தனா இருக்கணும். அது அவ்வளவு ருசி இருக்கு, கனி இருக்குங்க. அப்புறம் அந்த மரத்துல நிறைய பலன்கள் எல்லாம் இருக்கு. நல்ல கனி கொடாத மரங்கள் எல்லாம் வெட்டு அடியில கீழே போடப்படும் ஒரு மரம்.
நல்ல மனுஷன் தன் இதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நான் எனக்கு ஒண்ணுமே இல்லை, எனக்கு ஒண்ணும் இல்லை, என்ன ஒண்ண முடியாது, ஃபுல் எல்லாம் இருக்கு, எல்லா தாழ்வுகளும் இருக்குது, ஆனா பயன்படுத்துறதே கிடையாது. இன்னைக்கு இந்த காலங்களில தேவனுடைய பிள்ளைகளாகி ஒவ்வொருவரும் பயன்படுத்தணுங்க. நம்ம என்ன வேலை செய்யறோம், எப்படி வாழ்றோம், கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். நம்ம நீட்டா இருக்கணும். நமக்கு கொடுத்த நேரத்தை ஆண்டுக்காக பயன்படுத்துறோமா, இல்ல சும்மா செல்லே நேரத்தை ஓட்டிடுறோமா சொன்னா அவன் உயர்த்தாம விடவே மாட்டான். இல்ல ஒரு நாள் விசுவாசத்துக்கு சொல்றேன், உங்க வாயிலிருந்து இல்லைன்னு சொல்லி நம்மளோட ஐக்கியப்பட்ட யாருக்கு வாய்க்கு வரவே கூடாது. ₹1 தான் இருக்கு, ₹1 நீங்க 100 நிக்கணுங்க. என்னைய கர்த்தர் இப்படி மாற்ற போறாரு. உள்ளத்தின் நிறைவினால் வாய் பேசும், நீங்க பேசுற ஒவ்வொன்றா உங்களை நடக்கும். அதனாலதான் ஆண்டவர் கனியை சொன்னாரு. ஆவிக்குரிய தேவனுடைய பிள்ளை கனி கொடுக்கணும், பிரயோஜனமா இருக்கணும். ஆண்டவர் ஏற்படுத்தின எங்கேயும் கிடந்தோம், நம்மளை கர்த்தர் கொண்டு வந்து நீ கனி கொடுக்கணும்னு சொன்னாரு. அப்ப நம்ம கேட்கிறோம், மனப்பாடமா கூட படிச்சோம்னா அதை செய்வது கிடையாது. நம்ம மனப்பாடம் பண்ணணும், ஆனா ஓரளவு செய்யணும். கலாத்தியர்கள் நிருபம் 5வது அதிகாரம் அதனுடைய 22வது வசனம் படிங்க. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை தர்மம், 9 காரியத்தை சொல்றாரு. இதெல்லாம் மனப்பாடமா கூட பண்ணிடுவோம். நம்மள இருக்கான்னு பார்க்கணும், இதெல்லாம் வெற்றி போடுவார் இல்லையா? ஆவியின் கனியோ அன்பு, அது வேணும். அன்பு தன்னை புகழாது, இருந்தாப்பா இல்லாது, அயோக்கியமானதை செய்யாது, சிரமடையாது. என்ன அற்புதமான வசனங்கள் எல்லாம் இருக்குங்க. இதை ஒரு தேவனுடைய பிள்ளை தேவ சம்பந்தம் வச்சு நீங்க எடுத்துட்டு போனோம். நான் இப்படிதான் இருக்க போறேன் சொல்லட்டும், நீங்க எடுத்து பாருங்க. ஒரு மனுஷனுக்குள்ளால இந்த காரிய மனசம் மாயமானம் பண்ணவே மாட்டான். பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்ம எல்லாரும் சின்ன சின்ன தவறு பண்றோம், தவறு பண்ணாத மனுஷன் இல்லை, தவறு பண்றோம். ஆனா தேவ சம்பந்தத்தில் வரும்பொழுது நம்ம சரிப்படுத்துறோம். இந்திரா காந்தியை போல உலகத்துல ஒரு நல்ல பிரைம் மினிஸ்டர் கிடையாது. நல்ல கவனிங்க. ஒரு நாள் இந்த அம்மா எப்போ வீட்டுக்கும் ஆபீஸுக்கும் கொஞ்சம் தூரம் தான். ஆனா அதுக்கு இடையில எல்லாம் இந்த துப்பாக்கி வச்சுக்கிட்டு கவனமா இருக்கிறாங்க. இந்த அம்மா எப்போ வந்தாலும் புல்லட் ப்ரூஃப் அந்த அந்த இது குண்டு பட்டா தொலைக்காத ட்ரெஸ்ஸை போட்டுதான் வருவாங்க. அன்னைக்கு காலையில் அவங்க சாட்சி நல்ல சாட்சியோ வந்திருக்கிறாங்க. இன்னொரு நாட்டுல இருந்து அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்குறாங்க, மேடம் உங்கள்ட்ட பேசணும், ஒப்பந்தம் பண்ண வந்திருக்கிறாங்க. இந்த அம்மா சரி நம்ம காம்பவுண்டு நமக்கு நல்ல செக்யூரிட்டி எல்லாம் இருக்கிறாங்கன்னு அன்னைக்கு உட்காந்து சாரியை மூடிட்டு வந்தாங்க. வெளியே வந்து கொஞ்ச நேரத்துல அடிச்சுட்டான் பாருங்க, 25 துப்பாக்கி, தலையில, நெஞ்சில, இடுப்புல. சோனியா ஓடியே போய் தூக்கி மண்ணில வச்சு அழுதா போச்சு. இன்னைக்கு கனிய மனுஷன் கெடுக்க பாக்குற இந்தியாவுக்கு வந்து சாப கிடையாது. நம்ம இந்தியா ஒரு வளமான நாடு, நல்லவங்க எல்லாம் போயிட்டு இருக்கிறாங்க. உலகத்துல என்னமெல்லாமோ நடக்குது. ஆவிக்குரிய ஜீவன் உண்மைங்க. ஆனா ஆவிக்குரிய ஜீவியத்துல நம்ம உண்மையா இருக்கணும். இன்றைக்கு ஏன் ஆவிக்குரிய ஜீவியத்தில் நிறைய பேரை குறை சொல்றாங்க தெரியுமா? அவங்க ஒரு அளவு சொல்றது போல வாழ்றது கிடையாது, சொல்றது விடுறது கிடையாது. பொய்ய மனுஷன் நம்புவான், உண்மை நம்ப மாட்டாங்க. கொடுத்திருக்கிறார், நீங்க உண்மையா இருக்கணும். ஆவியின் கனி இருந்துன்னா இப்படிப்பட்ட மாய்மாலம் வரவே செய்யாது. ஆவியின் கனி அன்பு, சந்தோஷம், சமாதானம், அநீதிய பொறுமை. இப்ப இதெல்லாம் நமக்கு வேணும். நீங்க வந்திருக்கிற யாரும் மற்றவர்களுக்கு அபகரிக்க கூடாது. யார்கிட்ட வாங்கினா கொடுத்துடணும். 10,000 ரூபாய் கடன் வாங்கியிருக்கீங்க, இல்ல ரொம்ப சந்தோஷம், ஒரு சின்ன கூடாது. ஒருத்தர் நம்ம சந்தையில வர முடியுமோ கடன் கொடுக்க கூடாது, வாங்கக்கூடாது. ஒருத்தர் நேசிக்கணும். இந்த தாண்டி நமக்கு வரக்கூடாது. அதனால நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் எல்லாம் போயிடக்கூடாது. இன்னைக்கு ஆவின் கருவி பற்றி நான் உங்களுக்கு சொல்றேன். 2வது இயேசப்பா ஒரு ஊமை சொன்னார் பாருங்க. யோவான் சுவிசேஷம் 15வது அதிகாரம் 1-2வது வசனத்தை படிங்க. யோவான் 15 1-2வது வசனம். நான் மெய்யான திராட்சை செடி, திராட்சை தோட்டக்காரர், என்னில் கனி கொடாது இருக்கிற கொடியதோ
அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி எந்த செடியும் திராட்சை பழத்தை கொடுக்காதுங்க. திராட்சை செடி மாத்திரம் தான் கொடுக்கும். கொஞ்ச நாள் அப்படி வளரும். அப்புறம் கயிறு கட்டுறாங்க, கம்பி கட்டுறாங்க. நீங்க இந்த கம்பம் தேனி கொடைக்கானல் போற வழிகள்லாம் சமயத்தில் போயிட்டு வந்தோம். பக்கத்திலேயே திராட்சை தோட பழங்கள் எல்லாம் விற்கிறாங்க, பறித்து கொண்டு விற்கிறாங்க. நீங்க அப்படி இருக்கணும். கனி கொடுக்கணும்னா இயேசுக்கு மேல சுத்தணும். இயேசுவோடு இணைக்கப்பட்டிருந்தோம்னா நம்ம கனி கொடுக்க முடியும். ஆவின் கனிதான் தேவன் எதிர்பார்க்கிறார். இப்போ என் மூலமா அவங்களுக்கு பேசுறாரு. நீங்க இந்த வார்த்தையை எடுத்துட்டு போனோம். நம்ம கிறிஸ்தவம் சொல்லக்கூடியது சத்தியத்தின் அடிப்படையில் இருக்குங்க. செடியும் கொடியுமா இருக்கணும். 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் ஆண்டவராகிய இயேசு இந்த உலகத்துல வந்தார். அவர் வந்து நமக்காக கல்வாரி மலையில் அடிக்கப்பட்டார். நமக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தினார். நம்மை பார்த்து சொன்னார், நீங்கள் உலகத்திற்குரியவர்கள் அல்ல, நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு உரியவர்கள், என்னோடு கூட இணைக்கப்படணும். அவர் செடினா நம்ம கொடியா இருக்கணும். நம்ம அமைப்பு பேரக்கூடாது. அப்ப அவருக்குள்ள சாராம்சம் எல்லாம் நமக்கு வரும். அவருடைய சாராம்சம் எல்லாம் வரும்பொழுது நம்ம சந்தோஷமா வாழ்வோம். நீங்க ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தேவ சமூகத்தில் வரும்பொழுது இதெல்லாம் வரணும்னு சொன்னா, இந்த ஆவிக்குரிய அனுபவங்களை நம்ம விட்டுறோம்னா, நம்ம கனி கொடுக்கணும்னு சொன்னா, அவர்களை படைக்கப்படணும்னா ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். விசுவாசிகளாகி நீங்கள் ஜெபிக்காம ஒரு காரியத்தை பெறவே முடியாது. 88வது சங்கீதம் அதனுடைய 2வது வசனத்துல ஏவான் மூலமாக கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க. என் விண்ணப்பம் உமது சமூகத்தில் வருவதாக, என் கூப்பிடுதலுக்கு நம்ம கூப்பிட்டா பதில் கிடைச்சிருக்காரு. இல்ல எனக்கு அவருடைய 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஜோமனி பதில் தரணும்னா கனி கொடுக்கணும். ஒரு கனி கொடுக்கிற மனுஷன், ஒரு கனி கொடுக்கிற மனுஷி விண்ணப்பம் பண்றாங்க. என் விண்ணப்பம் இடத்தில் வருவதாக பதில் கிடைக்கும். அன்னாளுக்கு குழந்தை இல்லைங்க. இன்னைக்கு போலதான் அன்னைக்கு குறை சொன்னாங்க. இன்னைக்கு ஒரு கல்யாணம் பண்ணி குழந்தை இல்லைன்னா என்னெல்லாமோ பண்றாங்க, என்னெல்லாமோ சொல்றாங்க. அது குழந்தை இல்லாத அழுதுகிட்டே தெரியுது. நாங்கள் ஜோம் பண்றோம். நம்ம சபையில கூட சில குறைபாடுகளுக்கு நாங்கள் ஜோம் பண்ணிட்டே இருக்கோம். 1 சாமுவேல் இருக்கோம். 1வது அதிகாரம் 10வது வசனத்துல பாருங்க. இந்த அம்மா எப்படி ஜோம் பண்றோம், எப்படி பதில் கிடைக்கும் பாருங்க. அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனையின் கர்த்தாவே, தேவனின் உமது அடியாரின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து, அழகான ஜெபங்க, கனி கொடுக்கிற பாருங்க, கனி வருது பாருங்க. இன்னைக்கு இங்க வந்திருக்கிற சகோதரன்மார்களையும் சகோதரிமார்களையும் நீங்க அழுகையோடு பாரத்தோடு கண்ணீரோடு இருப்பீர்கள் என்றால் நிச்சயமாக கர்த்தர் உங்களுடைய கண்ணீரை துடைப்பார், அழுகையை மாற்றுவார், வேதனை எடுத்து போடுவார். ஜெபம் எப்படி இருக்கணுங்க? கனி கொடுக்கிறவங்க வாழ்க்கையில இதுதான் இருக்கும். திரும்பியே பார்க்க மாட்டான். எனக்கு கர்த்தர் ஒண்ணு தருவதை நான் ஆண்டவரை கேட்பேன். அதுக்குதான் தேவ சமத்துல வரீங்க. நினைத்தரலும் படிமா, உமது அடியாளுக்கு ஆண்டுகளை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அவன் தலையின் மேல் என்ன அர்த்தம் தெரியுமா? அந்த பிள்ளையை நான் தப்பா வளர்க்க மாட்டேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? என் பிள்ளை கர்த்தருக்கு இந்த வழியில நடத்துவேன்னு சொன்னான். சாமுவேல போல உலகத்துல பிரசித்தி பெற்ற தீர்க்கதரிசி யாரும் இதுவரை இருந்தது இல்லைங்க. பழைய பாட்டி காலத்தில் பெரிய தீர்க்கதரிசி எந்த ராஜாவை அபிஷேகம் பண்றானோ அவங்க ராஜ்யபாரம் எல்லாம் நிலைத்து நின்றது. காரணம் இந்த அம்மாவுக்கு ஜெபம். உங்க வாழ்க்கையில பிள்ளைகள் எல்லாம் சீர்கிட்டு இருக்கிறாங்களா, நீங்க தீர்மானம் பண்ணணும். அப்படி எப்படி வளர்க்கணும். சில பிள்ளைகளுக்கு நல்ல ஆலோசனை சொல்றது இல்லை. ஒரு செல்லுபடி போட சர்ச்சை போகலன்னா தூக்கமாக படுத்துக்கு இல்லை, சர்ச்சை வரட்டும்னா விடுறது கிடையாது. 5 மணிக்கு எழுப்பி விட்டுருவோம். நான் உண்மையை சொல்ல இன்னைக்கும் சரி டீயெல்லாம் போட்டு எடுத்து வச்சு, சரி மக்கள் நீங்க ரெடியா இருக்கு, 5:45 நான் வீட்டை விடணும். நேற்றைக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. நீட்டா இருக்கு பாருங்க, தெளிவா கேட்குறாங்க. தெளிவா இருக்கணும். நம்ம எல்லாரும் நீங்க நம்ம கூட ஐக்கியப்பட்டிருக்கீங்க, வரீங்க. நமக்கு முன்னால் நிறைய தேவனுடைய கடந்து போயிட்டாங்க. நம்மளும் நிரந்தரமா அந்த உலகத்துல வாழ முடியாது.
ஆனா இருக்கிறத ஆண்டவருக்கு கனி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். தேவனுடைய பிள்ளைகளை பார்க்கணும், அவங்க எப்படி வாழ்ந்தாங்க. இவா சொல்ல என் பிள்ளைகளும் இப்படிதான் வளர்ப்பாங்க, அப்படிதான் வளர்த்த. ஒரு வயசாச்சு, ஒரு சட்டையும் நிக்கிறோம் தச்சு கொண்டு ஏசித்த விட போறான். ஏசி நல்ல பெரிய வயரெல்லாம் உண்டு, 40 வருஷம் முடியும். பார்த்தாரு, பார்த்துட்டு சொன்னாரு, யாரும் கிடையுமா, ஐயா போன வருஷம் நான் ஜோமனை வந்தேன், நீங்க நான் போதை போட்டுன்னு வந்தேன்னு நினைச்சு என்ன சத்தம் போட்டீங்க, உண்மையை சொல்றான். நான் இப்ப அவனுக்கு ஞாபகமே வருது. அவன் பார்க்க அழகா இருக்கான். என்ன இந்த பிள்ளை என் பிள்ளை இல்லை, பிள்ளை ஆண்டவருக்கு நாங்க கொடுத்துட்டாங்க. நிறைய பொருத்தனை பண்றோம், அதை செய்வோம் இதை செய்வோம். நம்ம எதாவது செய்யறோம், சும்மா பொருத்தனை பண்ணி விட்டுறோம். இல்ல பொருத்தனை பண்ணி நிறைவேற்றணுங்க, கனி கொடுக்கணும். கனி கொடுக்க பெரிய நான் பேசிட்டு இருக்கிறேன். நம்ம ஒரு காரியத்தை வாயிடுறது ஆண்டவர் சொன்னா அதை மறக்கவே கூடாது. நான் மறக்கிறது இல்லைங்க. நீங்களும் அப்படிதான் இருக்கணும். நம்ம கூட ஐக்கியப்பட்டிருக்கிறீங்க. நான் சொல்றேன், தேவ சம்பந்தம் சொல்றேன், உங்களுக்கு கண்ணீர் வராதுங்க, பாரம் வராதுங்க. நீங்க என்ன கேட்கிறீங்களோ கர்த்தர் உங்களுக்கு கண்ணீரை துடைப்பார், உங்களுக்கு ஆறுதலை தருவார், உங்களை ஆசீர்வதிக்காம தேவன் விடவே மாட்டார். ஒரு ஆவிக்குரிய சபை நமக்கு வேணுங்க, சொல்லி கொடுத்து ஒரு ஆசாரம் வேணும். நம்ம அதெல்லாம் இருக்கணும். மாய்மாலம் பண்ணி என்ன பிரயோஜனம்? ஒரு தினம் 3 கொண்டாடி அவன் மற்றவங்களுக்கு கடை சொல்லியிருக்கான், அவனால சொல்றேன், என்னடா எப்படி சமாளிங்க, அதெல்லாம் ஒண்ணு இல்லை. கடவுள் ஏன் பாவத்தை பண்ணிப்பாரு, அவங்க பாவத்தை பண்ணிக்க மாட்டார். திட்டத்தை பாருங்க, இவன் பாவத்தை பண்ணிப்பாரு, அவங்க பாவத்தை. அதனால நம்ம குறை சொல்லுவோம். இல்ல, யாரையும் ஒரு ஆவிக்குரிய தேவனுடைய பிள்ளை பழைய சொல்லக்கூடாது. நீங்க மற்றவங்களுக்காக ஜெபம் பண்ணணும். ரோமர்கள் இருக்கும் 2வது அதிகாரம் 1-2 வசனத்துல என்ன அழகா எழுதுகிறார். ஆகையால் மற்றவர்களை குற்றவாளியாக இருக்கிறவனை நீ யாராலும் சரி போக சொல்வதற்கு இடமில்லை. நீ குற்றமாக தீர்க்கிறவைகள் எவைகளோ அவைகளை நீயே செய்கிறபடியால் நீ மற்றவர்களை குறித்து சொல்லுகிற தீர்ப்பினாலே உன்னைத்தானே குற்றவாளி ஆகுகிறாய். ஆவிக்குரிய செய்தல் கனி கொடுக்க முடியாது. ஒரு தேவனுடைய பிள்ளை ஆவிக்குரிய விஷயத்துல வாயை திறந்து மற்றவங்களை பிரைஸ் பண்ணுங்க, மற்றவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. தண்ணிக்கு என்ன பிரயோஜனம்? கனி கொடுக்கணும், எல்லாரும் ஊழியம் செய்யணும், ஆண்டவர் பிரியமான காரியங்களை செய்யணும். நம்ம ஆண்டவர் பிரியமான காரியங்களை செய்யும் பொழுது நம்ம கனி நிலைத்து இருக்கும். உங்க கணக்குல கர்த்தர் கூட்டி எழுதுவார். உங்களுக்கு ஒரு ஞாபக புஸ்தகம் இருக்குங்க, இல்ல நான் இப்படிதான் இருப்பேன், ஒரு பிரயோஜனம் இல்லை. கர்த்தர் ஒரு நாள் தேவ சமயத்துல மணிக்க சமயத்துல நீ கனி கொடுத்துருக்க, எங்க கனி? நம்ம கனி கொடுக்கணும். எல்லாரும் நீங்க இன்னைக்கு இந்த பிரசங்கத்தை கேட்டு நீங்க எல்லாரும் தீர்மானம் பண்ணலாம், நான் இப்படிதான் இருக்க போறேன், நான் இப்படிதான் வாழ போறேன், இப்படிதான் ஜீவிக்க போறேன். நீங்க இதை கையில் எடுத்து வாழ்ந்தீங்கன்னு சொன்னா கர்த்தர் ஒரு நாள் உங்களை கைவிடவே மாட்டார். 2-3 வசனங்களை உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுறேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 30வது அதிகாரம் அதனுடைய 19வது வசனம் படிங்க. ஏசாயா, சீயோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமாய் இருப்பார்கள். நீ அடிமட்டராய் உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாக இறங்கி அதை கேட்டவுடனே உனக்கு மறு உத்தரவு அருள்வார். எழுது, நான் கனி கொடுப்பேன், நான் கேட்டால் எனக்கு மறு உத்தரவு கொடுக்கணும். சரி சொல்லுவாங்க, இல்லை நிறைய பேர் கும்பிட்டுட்டு போறாங்க. இதுவரையிலும் ஒருத்தர் சொன்னார், உங்க சர்ச்சை வீடு போல இருக்கும், நீங்க கொஞ்சம் பின்னால போய் பார்த்து பாருங்க, அழகான ஜாலியெல்லாம் வச்சிருக்கிறாங்க, குருசெல்லாம் வச்சிருக்காங்க, இந்த வினம்பரங்கள்ல பெயிண்ட் எல்லாம் பண்ணி வச்சிருக்கிறோம். அப்ப நம்ம இன்னைக்கு இவ்வளவு தெளிவா இருக்க காரணம் என்ன தெரியுமா? நம்ம ஆண்டவர்கள் செய்யறோம், நம்ம வரக்கூடிய ஆலயம் இப்படிதான் இருக்கணும். ஒருத்தர் நேசிக்கணும், குறை கூறவே கூடாது. குறைச்சல் ஐக்கியம் வைக்காதுங்க. ஒருத்தர் உங்க ஆசாரியத்தை பற்றியோ உங்க சுவாசத்தை பற்றியோ உணர முடியாது சொல்லுவோம். நீங்க நம்ம சேஞ்ச் செய்வோம், கனி கொடுக்க முடியாது. வரக்கூடிய ஆசீர்வாதங்கள் எல்லாம் போயிடும், ஒரு அழுது தான் இருக்கும். நீ அழுது மாட்டான்னு சொல்றாரு. உன் கூப்பிடுதலின் சட்டத்துக்கு அவர் உருக்கமா இறங்கணும்னு சொன்னா கனி கொடுக்கணும். அன்பு, பொறுமை, தாழ்மை, தயவு எல்லாம் உங்ககிட்ட வரணும். இதை நீங்க எடுத்துருக்கோங்க. உண்மை ஆண்டவருக்கு நீங்க இந்த ஒரு காரிய விஷயத்துல கர்த்தர் எல்லா காரியமும் உதவி செய்வார். சீயோனை சேர்ந்த ஜனங்கள் நம்மை நாம் சீயோனை சேர்ந்து இருக்கிறோம். அந்த ஜனங்களுக்கு குறை வராதே செய்யாது. அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதுகிறார். பிலிப்பியருக்கு எழுதுனப்ப 4வது அதிகாரம் 6வது வசனம் படிங்க. பிலிப்பியர், நீங்கள் ஒருவருக்கும் கவலைப்படாதபடி எல்லாத்தையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை
ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். நம்ம வீட்டுல புருஷன் மாத்திரம் இல்ல, மனைவி மாத்திரம் இல்ல, பிள்ளைகள், குடும்பம் எல்லாம் நம்முடைய காரியத்தை தேவனுக்கு தெரியப்படுத்தணும். ஏதோ ஒரு சின்ன சின்ன குறைகள் இருக்கும், அதுல இருந்து சரி பண்ணிக்கணும். நம்ம அப்படி தேவ சமத்துல வந்து சரி பண்ணா நம்ம குடும்பம் ஒரு குட்டி பரலோகமா இருக்கும். நமக்கு ஒரு குறை வராது, சாப்பாடு வராது, குறை வராது, வஸ்திர குறை வராது, பண கஷ்டம் வரக்கூடாது, வராது. ஆவியில நான் கனி கொடுக்கணும். இந்த அனுபவத்தை நீங்க முடிஞ்சிட்டீங்கன்னு சொன்னா கேட்கிற எல்லா காரியத்துக்கும் ஆண்டவர் பதில் தருவார். 88வது சங்கீதம் ஒரு வசனம் கூட படிங்க, அதனுடைய 13வது வசனம் படிங்க. சங்கீதம் 88 13வது வசனம் படிங்க. நானோ கர்த்தாவே உண்மை நோக்கி கூப்பிடுகிறேன், போவதுக்கு முன்பாக. காலையில எழுந்த உடனே யார குறை சொல்லலாம், என்ன குழப்பம் பண்ணலாம், வரவே கூடாது. காலையில ஆண்டு பேசணும். நான் ஒவ்வொரு நாளும் சொல்றேன், 1001 ஸ்தோத்திர பலி புக் இருக்கு. நான் இந்த வாரத்துல ஒவ்வொரு நாளும் 100 ஸ்தோத்திரம் பண்ணேன்னு சொல்லுவாங்க. கை தூக்க பார்ப்பேன். 2 3 4 ஜலஜா சுரேஷ் அந்த அண்ணன் நாங்க 100 ஸ்தோத்திரம் பண்ணாம விடுறது கிடையாது. நீங்க பண்ணுங்க. ஒவ்வொரு ஸ்தோத்திரத்துக்கும் ஒரு ஆசீர்வாதம். இந்த ஒவ்வொரு ஸ்தோத்திரமும் உங்களை ஆண்டவருக்குள்ளார கொண்டு வருங்க. நம்ம மறந்துடுறோமே, எல்லா கவலை எழுந்த உடனேயே அவ்வளவு பாரதையும் திருப்பி உள்ள வச்சிடும். என்ன செய்யலாம், என்ன செய்யலாம் இல்ல. நீங்க நானும் கர்த்தாவை நோய்களை காலையில் விண்ணப்பம், காலையில வந்து முதல்ல தேவ சமத்துல பாருங்க. ஆண்டு மார்க் 1 வாசிக்க நானே சொல்ல, மார்க் 1:35 அதிகமாக அதுவே எழுத்தோடு ஜோம் பண்ண போனார். மத்தியானம் ஜோம் பண்ணாரு, சாயங்காலம் ஜோம் பண்ணாரு, விடிய விடிய 6:12 வாசிக்க விடிய விடிய ஜோம் பண்றாரு. அப்படிதான் உலகத்துல அவர் காட்டி கொடுத்தார், சக்சஸ் வாழ்ந்தார். நமக்கு எப்படி ஆண்டு சமூகத்துல வந்திருக்கிறோம். நம்ம ஒவ்வொருத்தருக்கும் நீங்க தேவனை மறக்கவே கூடாது. நம்மளோட இந்த முதல் ஆராதனையில வர்றாங்க இல்ல, அவங்க எல்லாரும் ஒருத்தருக்காக ஒருத்தர் ஜோம் பண்ணணும், கஷ்டப்படுறவங்களை தேற்றணும். நமக்கு நம்ம சபையில நீங்க அந்த பிரசங்கத்தை கேட்டு நீங்க போனீங்கன்னா இந்த அனுபவம் உங்களுக்கு வரணுங்க. நம்ம அங்க சகரியார் சொல்றாரு, ஒரு வசனம் படிங்க. சகரியார் தீர்க்கதரிசி புத்தகம் 12வது அதிகாரம் 12, 13, 14வது வசனம் படிங்க. சகரியா தேசம் புலம்பிக் கொண்டிருக்கும், ஒவ்வொரு வம்சமும் தனித்தனியாக புலம்பும். தாவீது குடும்பத்தார் தனியையும், அவர்கள் சிறிய தனியையும், நாத்தான் குடும்பத்தார் தனியையும், லேவி குடும்பத்தார் தனியையும், சிமேனி குடும்பத்தார் தனியையும், அவர்கள் சிறிய தனியையும், மட்டுமுண்டான சகல குடும்பங்களிலும் ஒவ்வொரு குடும்பத்தின் மனுஷர் தனித்தனியையும், அவருடைய ஸ்திரீகள் தனித்தனியையும் என்ன குடும்பம் என்ன ஜோம் பண்ணுவாங்க. எல்லாரும் சொல்றாங்க, இங்கேயும் எல்லா குடும்பமும் இருக்கும். சிமே யாரு? தாடியில தூஷித்தவன். ஆனா அவனுக்கு வரான் செல்வம் தூஷிக்கிறான். அதையும் வாழ்க்கையில சொல்றாரு, மன்னிக்கிறாரு. கெட்ட வார்த்தை வச்சு பேசுறான் தாவீது, நீ இப்படிப்பட்ட ஆளு. அவன் பதிலே சொல்லல. அபிஷேகம் சொல்லக்கூடிய மருமகன் கூட அவன் ராஜாவே, நீ ஒரே வார்த்தை சொன்னா அவனுக்கு தலையில அணிந்துறேன்னு சொன்னாரு. அவர் சொன்னாரு, இந்த தாவீதை தூஷிக்கிறதுக்கு கர்த்தர் அனுமதி. நான் எல்லாம் எவ்வளவோ தூஷிக்கப்பட்டேன், எவ்வளவோ காரியத்தை நான் இந்த வயசுல ஒருவேளை நான் வாலிபத்தில் செய்த தவறுகளுக்கு வந்து தண்டிக்கப்படுறேன்னு நினைச்சுக்கிட்டேன். எத்தனை பேருக்கு நன்மை செய்யுது, எத்தனையோ தீமையான காரியம். நீங்க அப்படி உங்களுக்கு ஒரு தீமையான காரியங்கள், நஷ்டங்கள், உங்களுக்கு ஒரு இகழ்ச்சி, தூசி வரும் பொழுது நின்றுடாது. நான் எப்படி தொட்டப்பட்டேன், ஜோம் பண்றேன். காலையில 3 மணிக்கு எழுந்திடும், 4ல இருந்து 5 மணி வரைக்கும் ஜெபம். 1ஆம் தேதி ஜெபம் இருக்குங்க. விசுவாசியர் பக்கத்துல ஒழுங்க தூங்கி எழுப்பாங்க, வாங்க 4 மணி நாங்க வந்து உட்காருங்க. அன்னைக்கு என்னைக்குதான் தூங்கணுமே, இங்க கேட்காம நீங்க எங்க கேட்க போறீங்க? எல்லாருக்கும் ஆசை தண்ணி கொடுக்கணும், நான் நல்லா வாழணும், வேதாந்த எழுதிட்டு வாருங்க. நீங்க வந்துட்டு வேத வசனத்துப்படி நடந்தீங்கன்னு சொன்னா கர்த்தர் உங்களை உயர்த்துவாருங்க. மறுபடியும் சொல்றேன், மற்றவனை
குற்றவாளியாக தீர்க்கிற யார் நாட்டி உனக்கு போக்கு சொல்ல இடம் இல்லை. நீ செய்யற குற்றம் உனக்கு வரும். அப்ப நம்ம தேவ நல்லவர். சாமம் இருக்குங்க, சாமம் இல்லாம இல்லை. ஆனா நீங்க தேவ சிம்மத்துல வந்த பிறகு கனி கொடுத்தீங்கன்னா அது நீங்குது. இல்ல மறுபடியும் கொஞ்ச நாள் திருப்பி அதுல போயிட்டீங்கன்னா அது தொடர்ந்துடும். அதனால தேவ சமூகத்தில் வந்திருக்கிற எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் நம்ம பாக்கியவான்களாக இருக்கணும். அப்ப இங்க தனிமையா சொல்றாரு, சிமை குடும்பத்தார், நாட்டான் குடும்பத்தார், லேவி குடும்பத்தார் எல்லாரும் தேவ சமூகத்தில் புலம்பணும். ஓய்வு நாள் வந்தா வீட்டுல இருக்கவே இல்லாது. வீட்டை பூட்டிட்டு தேவ சமூகத்துல நல்ல ஜோம் பண்ணுங்க, புலம்புங்க. புலம்பல் ஒரு அதிகாரம் இயற்கையான புலம்பல். இவங்க புலம்புறவங்க நல்லா இருக்காங்க, ஆசீர்வாதமா இருக்கிறாங்க. சந்தேகம் சொல்லக்கூடியது ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு வரவே கிடையாது. கத்தனை ஒரு நாளும் கைவிட மாட்டாருங்க. 12 பேர் வேறு பார்க்க போறாங்க. 12 பேர் வேறு பார்க்க போய் அங்க பார்த்தா எல்லா ஜனங்கள் எல்லாம் பெரிய ஆட்களா இருக்கிறாங்க. எல்லாம் பார்த்துட்டு நல்லா சாப்பிட்டு எப்படி இருப்பான், நோஞ்சாரண்டா இருப்பான். அவன் நல்ல ஒரு இடத்துல சாடி சாடி வரானுங்க. இவங்க 12 பேர் வேறு பார்க்க போறோம் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. 2 பேர் சொல்றான், நமக்கிட்ட கடவுள் சொல்லியிருக்காங்க இந்த தேசத்தை தருவேன். சும்மா இல்லை, நல்ல விலை கொடுத்தான் வாங்கியிருக்காங்க சொல்லி. நாங்க இங்க வரக்கூடிய இயற்கை செழிப்பா இருக்குது. எல்லா நாளும் சுத்தி சுத்தி அடிக்காங்க, அவங்கள அசைக்க முடியலங்க. கனி கொடுக்குறாங்க, கனி கொடுத்தாங்க. அவங்கள இவன் வந்து ஸ்டார்ட் பண்ணி விட்டு அக்டோபர் 7ல நிறைய பொங்கல் பள்ளியெல்லாம் பிடிச்சிட்டு போய் ட்ராப் பண்ணி அதுல இதுக்கு பங்கர்ல கொண்டு போய் என்ன ஆச்சு, ஒரு யூதன் செத்தான்னா 1500 ரூபாய் மற்றவங்களை கொல்லாம விட மாட்டாங்க. அவங்க பல்லுக்கு பல், கண்ணுக்கு கண்ணு இது பண்ணக்கூடியவங்க. தேடி பிடிச்சி யார் யார் கமாஸ் சங்கங்களை கொண்டு எல்லாமே இருக்காங்க. கேட்டா சொன்னா முடியாது, அவங்க எங்களுக்கு நாங்க ஈக்குவல் சின்ன நாடு, நம்ம கன்னியாகுமரி தான் இருக்குமாங்க. எல்லாரும் அவங்க சுத்தி சுத்தி வராங்க, அவன்கிட்ட தாண்டி வாங்கிட்டு போறாங்க. ஒவ்வொரு தடவை யுத்தம் வர சொன்னதால் இப்ப காசாலாம் பிடிச்சாச்சு, லெப்டினன்ட் எல்லாம் பிடிச்சாச்சு, எல்லாம் பிடிச்சு வச்சிருக்காங்க. இன்னும் இவங்களுக்கு தண்ணி கலந்து கொடுக்கணும்னு அவன் நினைச்சாலும் கொடுக்க முடியும். அவனா சண்டைக்கு போகல. ஆனா இன்னைக்கும் அவன் யூதனா இருக்கணும், தேவ பிள்ளையா இருக்க அப்படிதான் இருக்கணும். சாத்தான் உங்கள்கிட்ட வரைச்சு நீங்க ஜெயிக்க போங்க, நீங்க யாரும் தோல்வியே கிடையாது. சாத்தான் தான் மற்றவங்க சாத்தான் வருமா, அவங்களுக்கு வேலை என்ன? 10:10 திருடவும் கொந்தவும் அழிக்கவும் வருகிறான், நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். அவன் ஆண்டவருக்கு எல்லாம் ஆசீர்வாதம் வைத்திருக்கிற சாபத்துக்கு நமக்கு சம்பந்தம் கிடையாது. உபாகமத்தின் புத்தகம் 23ஆவது அதிகாரம் 5வது வசனம் படிங்க. உபாகமம் 23. உன் தேவனாகிய கர்த்தர் பிலேயாமுக்கு செவி கொடுக்க சித்தம் இல்லாமல் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆட்டுவித்தபடியினால் உன் தேவனாகிய கர்த்தர் அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக மாறப்படினார். சொல்லுங்க, என் தேவனாகிய கர்த்தர் எனக்கு விரோதமாக இருக்கிற சாபத்தை, சொல்லுங்க, எனக்கு விரோதமா இருக்கிற சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றுவார். இதுதான் தேவனால. அப்ப சாபம் ஏன் வருது தெரியுமாங்க? கனி கொடுக்காம இருக்கும்போது தேவன் செய்த நன்மைக்கு தீமை செய்யும் போதுதான் வருது. அவர் சொல்றது சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக மாற்றுவே. அப்ப நம்முடைய வாழ்க்கையில சாபத்துக்கு நமக்கு சம்பந்தம் கிடையவே செய்யாது. தேவ சம்பந்தத்துல எவ்வளவுக்கு அதிகமா நம்ம ஜெபிக்கிறோமோ அந்த அளவுக்கு அதிகமா நம்மை ஆசீர்வதிப்பார். சொல்றாங்க, இவங்க சாபம் போட்டுதான் எனக்கு இப்படி வராது. நீதிமொழிகள் ஒரு வசனம் படியுங்க. நீதிமொழிகள் அதனுடைய 26வது அதிகாரம் 2வது வசனம் படியுங்க. நீதிமொழிகள் அடைக்கலால் குருவி அழைத்து போவது போதும், தகைகளால் குருவி பறந்து போவது போதும் தகுந்த சாபம். அப்ப காரணத்தோடு கொண்ட நீ அதுக்கு மேல கொடுக்க கூடாது. காரணம் இல்லாமல் இட்ட சாபம் தங்காது. நம்ம நல்ல ஜோபம் காரணம் இல்லாம இன்னத்தையும் வரட்டு தங்காது. நம்ம ஆண்டு சமூகத்தில் வந்திருக்கிறோம், நம்ம எல்லாரும் வெயிப்பா இருக்கணும், கனி கொடுக்கணும், எல்லாரும் கனி கொடுக்கணும். தெய்வ சிந்தத்தை பற்றி நான் பேசிட மாட்டேன், அதுக்கு நேரம் இல்லை. அதனால நான் ஒரு 5 நிமிஷத்துல முடிச்சு, ஏன்னா நம்ம யூத் மீட்டிங் எல்லாம் இருக்குது, அதை நீங்க கொஞ்சம் தெளிவா கேட்டுன்னு போறீங்க. ஒரு நம்ம வாழ்க்கையில சில சாபமான காரியங்கள் இருந்துன்னு சொன்னா இன்றைக்கு நீங்க தேவ சமூகத்துக்கு போச்சுமே விழிப்பா போகணும். சகரியா இந்த ஒரு வசனம் படிங்க. 8வது அதிகாரம் அதனுடைய 13வது வசனம் படிங்க. சகரியா
8வது அதிகாரம் 13வது வசனம். சம்பவித்தது என்னவென்றால், யூதா வம்சத்தாரே, இஸ்ரவேல் வம்சத்தாரே, நீங்கள் புறஜாதிகளுக்குள்ளே சாபமாய் இருந்தது போலவே ஆசீர்வாதமாய் இருக்கும்படி நான் உங்களை ரட்சிப்பேன், பயப்படாதீங்கள். நீங்க யாரும் பயந்துட்டு இருக்கிறீங்களா? இப்ப உங்க கையை திடப்படுத்துங்க. எனக்கும் சாபத்துக்கும் சம்மந்தம் கிடையாது. நான் ஆண்டு பிள்ளை. சாபத்துக்கும் எனக்கும் சம்மந்தம் கிடையாதுன்னா கனி கொடுப்பேன், கொடுத்துக்கிட்டே இருப்பேன். நம்ம வாழ்க்கை பிள்ளைகள் அப்படி இருக்கணும், பெரியவங்களும் அப்படி இருக்கணும், சகோதர சகோதரிமாரெல்லாம் அப்படி இருக்கணும். பயப்படாது. எனக்கு ஒரு சாபத்தினால இது வந்துட்டு கிடையாது. தேவனுடைய பிள்ளை கிடையாது. ஆண்டு சொன்னார், உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறவன். நம்ம தேவனுடைய பிள்ளைகள். நம்ம எந்த சாபமும் நமக்கு விரோதமா வரவே முடியாது. அதனால நம்ம எல்லாம் கனி கொடுக்கணும். எருமையா 33:3 சொல்றாரு, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை நான் உனக்கு செய்வேன்னு சொன்னாரு. இந்த கால நேரத்துல ஆவின் கனியை பற்றி கேட்டது போறீங்க. கனி கொடுங்க, உண்மையா இருங்க. நம்மளால ஒரு காரியத்தை செய்ய முடியும்னா செய்யணும். மற்றவங்களுக்காக ஜோம் பண்ணுங்க, நீங்களும் ஜோம் பண்ணுங்க. விசுவாசின் குடும்பத்துல ஒரு அப்பா அம்மா பிள்ளைகள் இருந்தா பிள்ளைகளுக்கு பெற்றார் மாதிரியா இருக்கு. நீங்க பெற்றாரே மாதிரி இல்லைன்னா பிள்ளைகளுக்கு எப்படி கனி கொடுக்க முடியும்? அப்பா கனி கொடுக்கணும், அம்மா கனி கொடுக்கணும், பிள்ளைகளுக்கு கனி கொடுக்கணும். நீங்கள் தேவனுக்கு உண்மையா இருக்கணும். அப்படி உண்மையா இருந்து பாருங்க. பிள்ளைகள் தப்பு பண்ணா முழங்கால் போட்டு ஜோம் பண்ணுங்க. குறுக்கு வழியே நாடாது. ஜெபத்தினால எங்கள் எல்லாம் அப்படிதான் வந்தாங்க. எனக்கு ஊழியத்துக்கு சம்மந்தம் கிடையாது. எங்க அம்மா சொன்னாங்க, டேய் நான் அவன் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துருக்கிறேன், காலை ஒடிச்சு கொண்டு வந்துருக்கேன். என்ன பண்ண கொண்டே போடுவாரு. நான் சரிம்மா தான் வந்து ஆனா எல்லாம் மனைவி நீங்க எல்லாம் கிடைச்சிருக்கீங்க. எல்லாம் நீங்களும் இப்படிதான் இருக்கணும். தேவ சம்பந்தம் சந்தோஷமா போங்க. நம்ம டைமுக்கு நம்ம அறியணும். நமக்கு அறியாத பாதை, தெரியாத பாதையை கர்த்தர் சரிப்படுத்துவார்கள். நம்ம சில தெரியாது, நம்ம கடந்து வந்துட்டு இருக்கோம். கர்த்தர் பிரியமான காரியங்களை செய்யணும்னா நல்லதையே செய்துட்டு போகணும். நம்ம இன்னும் நல்ல ஆலயத்தை என்ன குறைவோ பார்த்து நல்லா செய்யணுங்க. அதுல யாராவது வீண் அவங்க காதல் ஓதச்ச எதில் நீங்க ஆமா சாமி போட்டுறாரு, காதை அரைச்சிட்டு போயிருக்கு. நீங்க போய் நான் கனி கொடுப்பேன், நான் உண்மையா இருப்பேன், தேவனுடைய அன்புல நிலைத்து இருப்பேன், அப்படி நிலைத்து நின்றீங்கன்னா ஆசீர்வாதம் வரும். என்ன ஒரு கஷ்டம் இல்லைங்க, எல்லாம் ஒழுங்கு பண்ணி வச்சிருக்கோம். அடுத்த மீட்டிங் வரும் பொழுது இந்த ஆன் பண்ணா போதும், இதை ஆன் பண்ண எல்லாம் செஷன் வரும். எங்க நீங்க அதுக்கெல்லாம் ஜோம் பண்ணணும். நம்ம உங்களுக்கும் தருவாரு. நம்ம எல்லாம் இணைந்து கட்டுவோம். என்ன நல்ல செயல்படுங்க. உங்களுடைய யாருக்காவது ஆண்டு இந்த கோழி ப்ரே பண்றதுக்கு காணிச்சு கொடுக்கணும் பேசலாம், நீங்க செய்யுங்க. நானும் எங்க அம்மா எனக்கு அப்படி கத்துதல்ல. யாருகிட்டையும் ஒரு நாள் கஷ்டமா இருக்கு, ஒரு 50 ரூபா தருங்கன்னு கேட்டதில்லை, இன்னும் கேட்க மாட்டேன். தேவ சமூகத்தில் எல்லாம் சொல்லிட்டு போறேன். நீங்க உங்கள்கிட்ட கத்தர் என்ன பேசுறாரோ அதை செய்யும். ஆனா கனி கொடுங்க. தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்ய தீர்மானத்தோடு போங்க. இங்க இருந்து போச்சு, நான் இப்படிதான் இருப்பேன், ஆண்டவருக்கு ஏதாவது செய்யணும், ஊழியம் செய்யணும், உங்களால் முடிந்தது ஆண்டுக்கு செய்யணும். செய்தீங்கன்னு சொன்னா உங்களை ஆசீர்வதிப்பார், உங்க குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், சாபத்தை மாற்றுவார், எல்லாம் நன்மையினால் இருக்குவார். வருகிற காலத்துல உங்க குடும்பத்தை செழிக்க பண்ணுவார், உங்களுக்கு நல்ல சுகத்தை பலத்தை கொடுப்பார். இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்களை தொடரும். எனவே நம்ம கனி கொடுக்கக்கூடியவர்களாக காணப்பட நம்ம முழுதும் ஆண்டவருக்கு நேராக ஒப்பு கொடுப்போம். பிள்ளைகளுக்கு ஒரு குறை வரவே செய்யாது. நான் சொன்ன வார்த்தையின்படி நடந்தீங்கன்னா சாபத்துக்கும் நமக்கும் சம்மந்தம் கிடையாது. இந்த நாள்ல இருந்து ஒவ்வொரு ஆசீர்வாதம் உங்களுக்கு தொடரும். தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்ய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி நான் என் வார்த்தை முடிக்கிறேன். கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக.